எதிர்க்கட்சிகள் எல்லாமே திருப்பி திருப்பி குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய தடவை வெளிநடப்பு செய்தாங்க. இந்த பாராளுமன்றத்துக்கு அவர் வர வைக்கப்பட்டிருக்கிறார், கட்டாயம் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்போ அவர் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா பல விஷயங்கள்ல இன்னைக்கு பதில் சொல்வது கடினம் என்பது தெரியுது. அந்த போராட்டம் டெல்லியோட நின்று போகல, இந்தியா முழுவதும் பரவிச்சதுன்றது 25ஆம் தேதி இந்தியா முழுவதும் வலுவான போராட்டம். திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக உள்துறை அமைச்சருக்கு எதிராக கோரிக்கை. உள்துறை அமைச்சரை ராஜினாமா செய்யணும். உளவுத்துறையினுடைய சில தகவல்கள் கிடைக்கும். RSSக்கும் நிச்சயமாக இந்த உளவுத்துறை தகவல்கள் போயிட்டு இருக்கும். உள்துறை அமைச்சருக்கு நிச்சயமாக எல்லாமே போயிட்டு இருக்கும். நியூஸ் நேரல் கண்முனாக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட மான்சூன் செஷன் நிறைவடையக்கூடிய தருவாயில நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஜஸ்ட் 1 டே தான் இருக்கு, நாளை ஒரு நாள் தான். இப்ப அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, நாளைக்கு நான் வர்றேன், 3 மணிக்கு வர்றேன், என்ன கேள்வியெல்லாம் எதிர்கட்சிகள் இருக்கோ மொத்தமா போடுங்க, நான் ஒன்னொன்னுக்கும் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லியிருக்கிறாரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் எப்பவுமே ஒரு மோடிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா என்ன இஷ்யூனாலும் அவரு துணிந்து நின்று பதில் சொல்லக்கூடியவர். அப்படிதான் 12 வருஷம் நம்ம பார்த்திருக்கிறோம் பார்லிமெண்ட்ல. ஆனா இந்த மான்சூன் செஷன் துவங்கினதுல இருந்தே ஆப்சன்ஸ் ஆயிருக்காரு திரு அமித்ஷா அவர்கள். இதுல இருக்கக்கூடிய பின்னணி அரசியல் என்ன சார்? முதல்ல இந்த பாராளுமன்றத்துக்கு அவர் வர வைக்கப்பட்டிருக்கிறார், கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. எதிர்க்கட்சிகள் எல்லாமே திருப்பி திருப்பி குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய தடவை வெளிநடப்பு செய்தாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனையை பேசும்போது ஒரு உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு வராமல் எப்படி இருக்கலாம்? அவர் வந்தாதான் அந்த பிரச்சனையை பேசுவோம் அப்படின்றத கிரண் ரிஜிஜுவுக்கும் சொல்லியிருந்தாங்க, ஸ்பீக்கருக்கும் சொல்லியிருந்தாங்க. பாராளுமன்றத்துக்கு வெளியில இதை கோரிக்கையாக வைத்து ஆர்ப்பாட்டம் கூட நடத்தினாங்க. இப்ப வேற வழி இல்லாம இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு, நாளை கலந்துகிடுறேன்னு. நீங்க சொன்ன மாதிரி நாளையோட பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஷெட்யூல் படி பார்த்தா நாளையோட முடியுது. இதுல பின்னணியில சில விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, இந்த இளைஞர்கள் போராட்டம், சிஜேபி, ஐசா, SFI, ASF, இது இல்லாம நிறைய பொதுமக்கள், பெற்றோர்கள் கூட அந்த போராட்டத்துல கலந்துகிட்டாங்கன்றத நம்ம கண்கூடாக பார்க்கணும். பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு கட்டாயம் வர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு போராட்டங்கள் நடத்தி வெளிநடப்பு செய்து அவரை வர வைத்திருக்கின்றார்கள். பொதுவாக பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பும் போது மற்ற அமைச்சர்களுக்கு பதிலாக ஹோம் மினிஸ்டர் என்ற முறையில் அவர் தான் பதில் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு வர்றதுக்கு பயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த டெல்லியில நடந்த போராட்டத்தை பொறுத்தவரையில சிஜேபி அதை தொடங்கினாலும் அதோட சேர்ந்து ஐசா, SFI, ASF, அது போக பெற்றோர்கள், பேராசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், இப்படி ஒரு பெரிய ஆதரவு என்பது அவங்களுக்கு இருந்தது. அதுல குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில அதில் காவல்துறையினுடைய அத்துமீறல், தேவையில்லாம தண்ணீர் புகை கொண்டு வீசியது. பொதுவா வரையறை எப்படி இருக்குன்னு சொன்னா, முதல்ல தண்ணீர் பீச்சி அடிப்பாங்க கட்டுப்படுத்த முடியலன்னா. அப்படி கட்டுப்படுத்த முடியாத எந்த ஒரு சூழ்நிலை கூட இருக்கல, ஆனாலும் கண்ணீர் புகை வீசினாங்க. ரப்பர் பெல்லட் வச்சு அடிச்சது. இன்னும் 5-6 பேர் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. ஒருத்தருக்கு கண் பார்வை போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கெல்லாம் காவல்துறைக்கு ஒரு பெரிய கோரிக்கை என்பது இருக்கு. இப்போ அவரு எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா பல விஷயங்கள்ல இன்னைக்கு பதில் சொல்வது கடினம் என்பது தெரியுது. இந்த போராட்டத்தை பற்றி கூட பிரதம மந்திரியே அந்த மாணவர்களுக்கு நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா மாணவர்கள் தரப்புல அவங்க வைத்த கோரிக்கை, எங்களுக்கு மன்னிப்பெல்லாம் வேண்டாம், அரசு நடந்து கொண்ட முறை தவறு என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், எங்களுடைய போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை முழுமையாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்க இந்த நீட் தேர்வு போன்ற தேர்வுகளை ரத்து செய்யணும், NEP-ய மாற்றணும், கல்வித்துறையில சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்ன்ற கோரிக்கை என்பது இன்னைக்கு வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் டெல்லியோட நின்று போகல, இந்தியா முழுவதும் பரவிச்சதுன்றது 25ஆம் தேதி இந்தியா முழுவதும் வலுவான போராட்டம் நடந்தது. அப்ப இதுல உள்துறை அமைச்சர் மேல
அவர் இருக்கக்கூடிய கட்சியும் அவருடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் கூட அதை வித்தியாசமா பார்க்கறாங்க. அவங்கள்ட்ட இருந்தே விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கிறதுன்றதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகத் அவர்கள் இன்றைக்கு அரசு நடந்து கொண்ட விதத்தை ஒரு விதத்துல கண்டிச்சிருக்கிறார். அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, மாணவர்களுடைய போராட்டம் ஒரு நியாயமான போராட்டம். மாணவர்கள் குறிப்பாக இந்த ஜென்சி, ஜென் ஆல்பா இப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க வெளியே சொல்றாங்க. அதற்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய குரல் கேட்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். காரணம், அவர் இந்தியா முழுவதும் இளைஞர்கள் பாஜகவுக்கு எதிராக திரும்புகிறார்கள் என்பதை கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க ஜந்தர் மந்தர்ல நடந்த போராட்டத்துல முதல்ல தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும்னு கோரிக்கை தான் இருந்தது. பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக, உள்துறை அமைச்சருக்கு எதிராக கோரிக்கைகள் வந்துச்சு. உள்துறை அமைச்சரே ராஜினாமா செய்யணும்னு சொல்லி மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க. இது எல்லாத்தினுடைய பின்புலத்துலதான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ், பிஜேபியை வழிநடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்பது தன்னுடைய அதிருப்தியை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறதை கண்கூடாக பார்க்கிறோம். ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரையில இன்றைக்கு பல விஷயங்களை கொஞ்சம் கவலையோட பார்க்கிறதாக பல நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக முன்னால ஆர்எஸ்எஸ்ல இருந்த தலைவர்கள், தொண்டர்கள்ல இருந்து பெரிய தலைவர்கள் வரை ஒரு எளிமையானவர்கள், நேர்மையானவர்கள், ரொம்ப மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து சேவை செய்பவர்கள் என்ற இருந்த நிலைமை மாறி இந்த 12 வருஷ பாஜக ஆட்சியில அவங்களுக்கு ஏராளமான பணம் கொடுக்கப்படுவதால் ஆடம்பர வாழ்க்கைக்கு மாறிட்டாங்க. அடிமட்ட மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கிறார்கள் என்ற ஒரு பரவலான பேச்சு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நிபுணர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த பின்னணியில தான் திரு மோகன் பகவத் அவர்கள் கவலைப்பட்டு பேசியிருக்கிறாருன்னு நான் பார்க்கிறேன். அவர் கவலைப்பட்டு பேசுறதன் விளைவாகத்தான் இன்னைக்கு உள்துறை அமைச்சர் நான் வந்துடுறேன் பாராளுமன்றத்துக்குன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. இதுல என்ன திருப்பங்கள், மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பலரும் பல யூகங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. சார், 12 கிட்டத்தட்ட கடந்த மாதம் ஆரம்பித்த செஷனு இப்போ கடைசி நாள்ல மட்டும் நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுவரை இல்லாத அளவுக்கு அமித்ஷா அவர்கள் ஆப்சென்ட் ஆன ஒரு செஷன் அப்படின்னா இந்த செஷன் தான். காங்கிரஸாரே பதாகைகளை ஏந்தி பாராளுமன்றத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. தொடர்ந்து எல்லா நாளும் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி அதை மக்கள் மத்தியில எடுத்துரைத்தாங்க. இப்போ ஏதோ சம்திங் ஒரு மெசேஜ் வந்து இருக்கு போலயே சார், திரு அமித்ஷா அவர்களுடைய தொடர் ஆப்சன்ஸ்ல. ஆர்எஸ்எஸும் ஒரு பக்கம் ஜென்சி, ஜென் ஆல்பாவை நீங்க வந்து அவங்க குரல்களை கேட்கணும், அவங்களோட வழிகளை பகிர்றாங்க, அவங்கள நீங்க ஒழுங்கா வழி நடத்தணும்னு சொல்லி மோகன் பகவத் எச்சரிக்கிறார். அமித்ஷா இப்படி தெளிவான ஒரு பதில் உரைக்காமல் மாணவர்கள் மீதான அந்த அடக்குமுறைக்கு அவர் வந்து கடந்து போறாரு. இப்ப கடைசி நாள்ல வர்றேன் அப்படின்றாரு. அப்போ அமித்ஷாவுக்கு ஏதேனும் ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறதா ஆர்எஸ்எஸ் மூலியமாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கட்டாயமாக அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கப்படுவதாக பல்வேறு சோசியல் மீடியாவில் வந்திருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ், அதே மாதிரி சில நிபுணர்கள் பேசக்கூடியதுல இருந்து தெரியுது. திரு நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜகவை நம்ம காப்பாற்ற முடியாது, அதனால அவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு வேற ஆட்களுக்கு வழிவிட்டு கொடுக்கணும் என்ற கருத்து என்பது வலுவோங்கி வருவதாக சொல்றாங்க. அது பாஜகவுக்குள்ளேயும் இருக்குது, ஆர்எஸ்எஸ்க்குள்ளாலையும் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே 75 வயது என்பது ஒரு முடிவு வச்சிருந்தாங்க, அது முடிஞ்சு போச்சு. ஆனா பிரதமராக மோடி அவர்கள் தொடர்கிறார், அவர் ராஜினாமா பண்ண தயாராக இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அமித்ஷா அவர்களுடைய பல்வேறு நடவடிக்கைகள் ஆர்எஸ்எஸ்ஐ பாதிக்கக்கூடிய அளவுல இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் அடிப்படை கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்ன கருத்தும் வலுவோங்கி வருகிறது. அதனாலதான் அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு வேற வழி இல்லாம ஒழிச்சிட்டு இருந்த நிலைமையை விட்டுட்டு நேரடியாக பாராளுமன்றத்துக்கு வர வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது.
சார் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட எல்லாரும் என்ன சொன்னாங்க? ராஜினாமா செய்யணும் அமித்ஷா அப்படிங்கிற ஒரு முழக்கத்த முன் வச்சாங்க. மாணவர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல், திட்டமிட்டு அவர்களை வந்து ஒரு பயங்கரவாதிகளைப் போல நீங்க ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்தெல்லாம் மேற்கோள் காட்டி ராஜினாமா ரிசைன் அமித்ஷா அப்படின்ற மாரி முழக்கங்கள் எழுப்புனாங்க. இப்போ அ ஸ் பாராளுமன்றத்துல இத்தன நாள் லீவ் போட்டுட்டு இப்ப நாளைக்கு வர்றேன் அப்படிங்கிறாரு. ஒருவேளை பின்னணியிலிருந்து வந்திருக்குமோ அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டோ? ஏன்னா இப்ப சிஜேபியினுடைய போராட்டம் பயங்கரமா இருந்துச்சு. 30 நாள்லயே ஜந்தர் மந்தர்ல போராடி இந்த மாரி நான் பிரதான் மந்திரிய வந்து ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க. இப்போ அதுபோல அமித்ஷாவுக்கும் ஒரு பெரும் நெருக்கடி வந்து விடுமோ? இந்த இளைஞர்கள் மத்தியிலே. அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இதன் மூலமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? ஆமா. தர்மேந்திர பிரதான ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க. அந்த போராட்டத்தின் எதிரொலிப்பு இந்தியா முழுவதும் பரவி இருந்ததுன்றத பார்த்தோம். காங்கிரஸ் உட்பட்ட கட்சிகள் என்ன முதல்ல கோரிக்கை வச்சாங்கன்னா, போதாது அமித்ஷாவும் ராஜினாமா பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அது கொஞ்சம் டைல்யூட் ஆகி போன மாதிரி இருக்குது. குறைந்தபட்சம் பாராளுமன்றத்துக்கு வந்து பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை கொஞ்சம் மாத்துனாங்க. நாளை வரும்போது ராஜினாமா செய்யுங்கள் என்ற கோரிக்கையை மீண்டும் வலுவாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கும் உளவுத்துறையினுடைய சில தகவல்கள் கிடைக்கும். RSSக்கும் நிச்சயமாக இந்த உளவுத்துறை தகவல்கள் போயிட்டு இருக்கும். உள்துறை அமைச்சருக்கு நிச்சயமாக எல்லாமே போயிட்டு இருக்கும். அப்போ நாடு முழுவதும் ஒரு எதிர்ப்பு பரவி கொண்டிருக்கிறது. இப்படியே போயிட்டு இருந்த நாய்க்கு நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிடுவோன்ற ஒரு விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொண்டு, அதனாலதான் இப்போ கொஞ்சம் போயிட்டு இருந்த திசையிலிருந்து மாறி, சரி நான் வாரேன், பேசுறேன். பேசும்போது ஒருவேளை சரி நடந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அவருக்கு மேல அந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கிறது. நாளை என்ன நடக்குதுன்றதை நேரடியா பார்ப்போம். சார் இதெல்லாம் ஒரு சமிங்கைய சொல்லுதா? இப்ப கடந்த 2014ல ஒரு வளர்ச்சி நாயகன் அப்படிங்கிற ஒரு இதோட வந்து திரு நரேந்திர மோடி ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டார். அதே போல டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லி 2019ல சொல்லி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 2024ல ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அமைஞ்சிச்சு. இப்போ 2029ல உங்களால ஃபுல் ஃபிளெட்ஜா ஒரு மெஜாரிட்டி ஆட்சியை வந்து உங்களால எளிதாக அமைச்சிட முடியாது. அப்படிங்கிற ஒரு சமிஞ்சை வந்து இப்படிப்பட்ட செய்திகள் நமக்கு உணர்த்துதா? சரிவை நோக்கி பாஜக போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி இதன் மூலம் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? இல்ல சரிவை நோக்கி போயிட்டு இருக்கிறதுன்றது 2024 தேர்தலையே பார்த்தோம். மோடியும் அமித்ஷாவும் அப்ப சொன்னது என்னது? 400 பார், அதாவது 400க்கு மேல் தொகுதிகளில் நாங்கள் ஜெயிப்போம்னு. ஆனா அது சாத்தியப்படல. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற கட்டாயம் வந்தது. குறிப்பாக பீகார்ல இருக்கக்கூடிய ஜனதாதளமும் அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கக்கூடிய டிடிபியும் சப்போர்ட் பண்ணாம இருந்தோம்னா கவர்மெண்டே ஃபார்ம் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலை 2024 வந்துருச்சு. ரெண்டாவது 2024 தேர்தல் நேர்மையாக நடக்கலன்னு சொல்லி ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பு மிக தெளிவான தொகுதி வாரியான புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். 79 தொகுதிகள்ல முதலில் போட்ட ஓட்டுன்னு அனௌன்ஸ் பண்ண ஓட்டை விட கூடுதலான ஓட்டுகள் எண்ணப்பட்டது. அதன் மூலமாகத்தான் பாஜக வெற்றி அடைந்தது இந்த 79 தொகுதிகள்ல அப்படின்றத அவங்க அறிக்கையாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு டாக்டர் பரக்கலா பிரபாகர் வந்து ஆந்திரா எலெக்ஷன்ல 2024ல எப்படி 3500 பூத்துல ராத்திரி 11:45 இருந்து காலையில 2 மணி வரைக்கும் ஓட்டு நடந்ததாக தேர்தல் கமிஷன் பொய் சொல்லுது. அதுல 17,53,000 பேர் ஓட்டு போட்டதா சொல்றாங்க. அதுக்கு சாத்தியம் இல்லைன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதனால இன்னைக்கு வந்து இந்த தேர்தல்ல ஜெயிக்கிறதே எலெக்ஷன் கமிஷனுடைய உதவியினாலதான் ஜெயிச்சிட்டு இருக்காங்களே தவிர உண்மையான மக்கள் ஆதரவு இல்லை என்பது வெளிப்படையாக தெரியுது. அதனால 2029ல மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது சாத்தியமில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களோட பதில்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.